பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் மூலமாக ஒரு உரிமை கோரலை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. யார் வருமட்டும், இயேசு வருமட்டும், அவர் இரண்டாம் வருகையில் வருமட்டும், கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற ராஜ்யத்தை நான் கவிழ்த்து போடுவேன். எந்தவித ராஜ்யம் வேணால் இருக்கலாம், யார் வேணால் ஆண்டு கொண்டு இருக்கலாம். ரோம பேரரசாக இருக்கலாம், எகிப்திய அரசாக இருக்கலாம், எந்த அரசாக வேணால் இருக்கலாம், யார் வேணால் ஆட்சி செய்து கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் அவர் வரும் காலம் வரைக்கும் தான். அவர் ஒன்ஸ் வந்தார் அப்படின்னா எல்லா ஆட்சிகளும் எல்லா அதிகாரங்களும் கவிழ்க்கப்பட்டு போகும், கவிழ்த்து போடுவார். ஏன்னா ஆட்சி செய்ய போகிறவர், ஆளுகை செய்ய போகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மொத்த உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். அதனுடைய உரிமை தான் இந்த வசனம், உரிமை கோரல். எல்லாவற்றையும் கவிழ்த்து போடுவேன், கவிழ்த்து போடுவேன். இயேசுவின் ராஜ்யத்தில் அவர் மட்டும் ஆளுகை செய்யலை. அவர் என்ன பண்ணுறாரு, தமக்கு சித்தமானவர்களுக்கு, தமக்கு விருப்பமானவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். அதின் மேலே அவர்களை ஆளுகை செய்ய அதிகாரியாக்குகிறார். எப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், எப்பேற்பட்ட ஒரு கிருபை யாருக்கு கிடைக்கும்? இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கணுன்னாலே விட்டு கொடுக்க முடியல. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, சகோதரர்களுக்குள்ளே விட்டு கொடுக்குற தன்மை இல்லை, கூட வேலை பார்க்குறவங்க இடத்துல விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. இப்படி எங்கே பார்த்தாலும் சுயம்தான் ஓங்கி நிற்குது, தன்னலம்தான் ஓங்கி நிற்குது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி, சர்வ லோகாதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, தனக்கு விருப்பமானவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்ய நான் கொடுப்பேன். எப்படியா, தாழ்ந்தவனையும் அவனை உயர்த்தி, நரஜீவன்களுக்கு முன்பாக உயர்த்தி. நரஜீவன்கள்லாம் உங்களுக்கு புரியும், உயிரோடு இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுமே நரஜீவன்கள் தான். அப்படி ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்தி, இன்றைக்கு வேணா இந்த பூமியில் வேணா நீ தாழ்த்தப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் என்னுடைய ராஜ்யத்தில் நீ தாண்டா ராஜா, நீ தாம்மா ராணி, உன்னை நான் உயர்த்துவேன். அப்போ இருக்கிற அந்த நரஜீவன்களாகிய மக்கள் அதை பார்த்து, அந்த காரியம் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறது போல அவங்க ஆச்சரியப்படுவாங்க.
எப்படி இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியாத ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படி ஒரு அதிசயத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே இருக்கு இந்த வசனம். மிருகத்தின் முத்திரையை தரிக்கிறாதவர்கள் கையிலோ வலது நெத்தியிலோ வலது கையிலோ இந்த முத்திரையை தரித்திராதவர்கள் அவர்கள் ஆளுகை செய்வார்கள். அந்த 1000 வருட அரசாட்சியில ஒவ்வொருவருக்கும் ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுத்து அப்பொழுது இருக்கக்கூடிய ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்களாய் அவர் நிறுத்துவார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இப்ப எந்த ராஜ்யம் வேணா இருக்கட்டும், மனிதனோட ராஜ்யமா இருக்கட்டும், சாத்தானோட ராஜ்யமா இருக்கட்டும், எந்த ராஜ்யம் வேணா இருக்கட்டும், எழும்பட்டும், தலை தூக்கட்டும், ஒரு நாள் வரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே இன்னைக்கு தாழ்மையானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாரும் சிங்காசனத்திலே அமர்ந்து ராஜ்யம் செய்வார்கள், ஆளுகை செய்வார்கள். இயேசு கிறிஸ்து உடனே கூட இருந்து. அதனால இந்த உலக மேன்மையும் மகிமையும் குறித்து நம்ம பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலான மகிமையாகிய அந்த ராஜ்யம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட இருந்து செய்யக்கூடிய அந்த ராஜ்யம் நமக்கு மிக சமீபமாய் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரும்பு கம்பிகளால், இருப்பு கோலால் ஆளுகை செய்வார். அந்த ஆளுகை மிக பயங்கரமாக இருக்கும். அப்போ அந்த ஆளுகை முன்பாக எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஆளுகை செய்வார்கள் அந்த தருணத்திலே. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.